உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. ஊரெல்லாம் மழை பெஞ்சுது. பாத்திரத்தில் விழுந்த மழைத்துளி குடிக்க உகந்த சுத்தமான குடிநீராக மாறுச்சு. இலையில் விழுந்த மழைத்துளி பவளம் போல மின்னுச்சு. சிப்பியில் விழுந்த மழைத்துளி உண்மையிலேயே முத்தாகி ஜொலிச்சிச்சு. சாக்கடையில் விழுந்த மழைத்துளியோ அசுத்தமாகி கால்களை கழுவக்கூட பயன்படாத அசுத்தமான நீராகி பயனில்லாமல் போச்சு. வானத்தில் இருந்து பெய்கிற மழைத்துளியோட தன்மை என்னவோ குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணி தான். ஆனால் அது எதோட கலக்குதுங்கிறத பொறுத்து அதோட தன்மை மாறி பயன் தரக்கூடியதாகவோ பயனற்றதாகவும் மாறுது. அதை போல் நாம் யாரோட சேருறோம், யாரோட உறவாடுறோம், எத்தகைய நண்பர்களோட பழகிறோங்கிறத பொறுத்து நம்மோட தன்மையும் மாற்றமடையும். புகைப்பிடிக்கிற நண்பர்களோட சேர்ந்து சுற்றுறவங்க காலப்போக்கில் புகைப்பிடிக்க தொடங்கலாம். குடிப்பழக்கம் போதை பழக்கம் உள்ள நண்பர்களோட சேர்ந்து சும்மா கம்பெனி தான் கொடுக்குறேன், மற்றபடி நான் எதுவும் குடிக்கவோ போதைப்பொருள் பயன்படுத்தவோ போகிறதில்லைன்னு தொடங்குகிற சவகாசம் காலப்போக்கில் அவங்கள குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அறிமுகப்படுத்தி அடிமையாக கூட ஆக்கிடலாம். வம்பு வளர்க்குற பொருணி பேசக்கூடியவங்களோட சேர்ந்து நேரத்தை செலவழித்தா நாமளும் சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகக்கூடியவங்களாகவோ இல்லை இது நொல்ல அது நொட்டன்னு ஊரில் இருக்கிற எல்லார பற்றியும் பொருணி பேசக்கூடியவங்களாகவோ மாறிடக்கூடும். அதே மாதிரி நல்ல நண்பர்களோட அறிவார்ந்த நபர்களோட பழக்க வழக்கத்தை வச்சுக்கும்போது நாமளும் நல்ல மனிதர்களாக அறிவில் சிறந்த நபர்களாக மாற வாய்ப்பு இருக்குது. நல்ல புத்தகங்களை தேடி திரட்டி வாசித்து பழகும்போது நாமளும் நல்ல சிந்தனையாளர்களாக வாய்ப்பு இருக்குது. இன்றைய சூழலில் இணையதளத்தில் சமூக ஊடகங்களில் நல்லதை தேடி வாசித்து கேட்டு பார்த்து பகிர்ந்து பழகும்போது அதுவும் நமக்குள்ள நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆக மொத்தத்தில் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறது நாம் யாரு கூட இருக்கிறோங்கிறத பொறுத்தும் எத்தகைய தன்மை கொண்ட நண்பர்களோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோங்கிறத பொறுத்தும் மாறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அதனால தான் பெரியவங்க சேருமிடம் அறிந்து சேருன்னும் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க. நல்ல நபர்களோட சேர்ந்து இணைஞ்சு பயணித்து நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசித்து இணையதளங்களில் சமூக ஊடகங்களில் நல்ல செய்திகளை தேடி சேகரித்து நம்ம வாழ்க்கையையும் நல்லதாக்கிக்குவோம். நம்மோட இணைஞ்சு பயணிக்கிற மற்றவங்களோட வாழ்க்கையையும் நல்லதாக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.